ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 4 பெரிய வெங்காயம் 4 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த நண்டு குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காய் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டு கசகசா, பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம், சோம்பு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நண்டு குருமா, இறால் குருமாக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய தேங்காய் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது குருமா மாதிரி வெள்ளை குருமா மாதிரி இல்லாமல் ஆனால் கிரேவியாக தான் வச்சுருந்தேன். பவுட்ரு பண்ணுறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஜாதிபத்திரி, மராத்தி மொக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு அது பொரிஞ்சோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு அது கூடவே தேங்காய் பேஸ்ட்டும் போட்டு பவுடரையும் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தண்ணி தேவையான அளவு விட்டு இதில் நிறைய கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இறால் நண்டுக்கெல்லாம் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் நிறையவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை கொதி வர்றப்ப கழுவி வச்சுருக்கிற நண்டையும் அது கூட போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா குழம்போட பச்சை வாசனையும் போயிடும், நண்டும் வெந்துடும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தனியாத்தூள் இதுக்கு போட வேண்டியதில்லை. அப்படி தனியாத்தூள் போடாட்டினாலும் இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சோம்னா நண்டும் சீக்கிரம் வெந்துடும், குழம்பும் பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் நான் தயிரும் புளியும் போட்டு பழகிட்டேன். அதனால் புளி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில், அதுக்கப்புறம் தயிர் போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு 20 நிமிஷத்தில் ரொம்ப நல்லாயிடும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சுக்கலாம். இது இந்த நண்டை மட்டும் தனியாக எடுத்து மிளகாத்தூள், மிளகுத்தூள், எண்ணெய் போட்டு கருவேப்பிலை போட்டு வறுத்தோம்னாலும் ரசம் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். அது தொட்டுக்கிறப்ப நண்டு வெந்துட்டுனா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதை வச்சே நல்லா கண்டுபிடிச்சிடலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம நண்டையும் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன். குழம்பு ரெடியானோன்னே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு மூடி வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்போ குழம்ப யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கருவேப்பிலை நிறைய போட்டு கொத்தமல்லியை கம்மியாக போடணும். கருவேப்பிலை வாசனை தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நானும் மூடி வச்சுட்டேன். இதுக்கடையில் முட்டையை அவிச்சு கேட்டாங்களேன்னு ஒரு 2 முட்டை மட்டும் அவிச்சு எடுத்துட்டேன். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான்: மாம்பழம், நார்த்தங்காய் ஊறுகாய், நண்டு குழம்பு. Thank you. Thanks for watching.